இப்போ வந்துங்க நம்ம இட்லி துணி கட் பண்ணுறதுங்க இந்த மாதிரி சின்ன தட்டையும் வச்சுட்டுங்க பெரிய தட்டையும் வச்சுட்டுங்க நம்ம இந்த அளவு கொஞ்சம் விட்டுங்க ரவுண்டாக நம்ம வந்து சிசரில் கத்திரிக்கோலில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம இந்த இதுக்குன்னே விற்கிதுங்க கடையிலைங்க. 1 மீட்டர் எடுத்தோம்னா ஒரு 2-3 துணி எத்தனை துணி ஆகுமோ நம்ம கட் பண்ணி வச்சுக்கோணுங்க. இந்த அளவுக்கு நம்ம ரவுண்டாக கத்திரிக்கோலில் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. அப்படி ரவுண்டாக வரலைன்னா ஒரு பென்சிலில் மார்க் பண்ணிங்க, ரவுண்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படி கத்திரிக்கோல்லைங்க ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்மளுக்கு 2 துணி கட் பண்ணி எடுத்துட்டுங்க எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு எத்தனை துணி வேணுமோ ஒரு 2 செட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இந்த ராய் சேமியா மற்ற இதெல்லாம் நம்ம இந்த துணி விரித்து வேக வைக்கும்போது கலர் மாறி போகும். அதனால் நம்ம இட்லி துணிக்கு மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. இந்த துணியில் வந்து நம்மளுக்கு கஞ்சி போட்டிருப்பாங்க, மடமடன்னு இருக்குங்க. அதனால் நம்ம வந்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு இந்த துணியை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் நம்ம வச்சுட்டோணுங்க. ஆறின முன்னாடிங்க நல்லா கையில் கசக்கிட்டுங்க இட்லி மாவு இருக்குங்க, இட்லி மாவு போட்டு ஒரு 2 இட்லி மாவு போட்டு நல்லா அந்த துணியை கசக்கிட்டுங்க மறுபடியும் அலாசிட்டுங்க. மறுபடியும் கஞ்சி ஊலைன்னா மறுபடியும் ஒரு தடவையும் கூட நம்ம சுடு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுக்கணுங்க. கட் பண்ணி எடுத்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேங்க இட்லி துணி கட் பண்ணதைங்க. இப்போ வந்து அரிசி வந்து போடணுங்க. உளுந்து ஆட்டி எடுத்தாச்சுங்க. 1 கிலோ அரிசிக்கு நம்ம வந்து 1/4 கிலோ உளுந்து எடுத்துருக்குதுங்க. இது நம்ம வந்து உளுந்து ஆட்டி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு உளுந்து வந்துருக்குதுங்க. பெரிய பாத்திரத்தில் தான் நம்ம கலக்கி வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த சம்படத்தில் வச்சுக்கலாம். இப்போ உளுந்து ஆட்டி எடுத்தாச்சுங்க. இதை மூடி வச்சுட்டுங்க நம்ம வந்து இந்த அரிசி ஆட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு இதில் 1 டம்ளர் தண்ணி, இதில் தான் 7 டம்ளர் 1.5 டம்ளர் உளுந்து போட்டேங்க. 1 ஸ்பூனு வெந்தயம் 4 மணி நேரம் ஊற வச்சேங்க. இப்போ வந்து அரிசி ஆட்டுறதுக்கு தண்ணி 1 டம்ளர் ஊற்றிட்டுங்க அரிசி போட்டுட்டு நம்ம கிரைண்டர் போடணுங்க. மிச்ச அரிசி இதில் இருக்குதுங்க. நம்ம கிரைண்டர் ஓட போட்டுக்கலாங்க. இப்போ வந்து நம்ம கிரைண்டர் போடுறோங்க. கொஞ்சம் சவுண்டாக தான் இருக்குங்க, சவுண்டை குறைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த மெயின் சுவிட்ச் இதை போட்டுட்டுங்க இங்கே ஒரு சுவிட்ச் இருக்குங்க, இதையும் போடலாங்க. இது நம்ம ரெடியாக ஃபஸ்ட்டு ஆட்டினதுனால போட்டு வச்சாக்குள்ளே இருக்குங்க. அதனால் நம்ம நிறுத்திட்டும் கூட போட்டுக்கலாங்க. இதை லாக் பண்ணிக்கணுங்க. நல்லா இந்த காடியில் லாக் கரெக்டாக இருக்குதுன்னு பார்த்து நம்ம போட்டுக்கலாங்க. இப்போ தண்ணியுமே அரிசி 1 கை 2 கை போட்டிருக்குங்க. ஒரே முட்டை அரிசி ஓட்டோம்னா கல் சுத்தம் அது நின்று போயிடுங்க. உளுந்துக்கு அப்படி தண்ணி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம அரைக்கணும். உளுந்துக்கு 25 நிமிஷம் 30 நிமிஷம் ஆகிடுங்க. நிறையா உளுந்து இருந்ததுன்னா 1/4 கிலோ உளுந்துக்குங்க. அரிசிக்கும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகுங்க. ஆட்டி நல்லா நைஸாக ஆட்டிங்க. அரிசி ஆட்டின முன்னாடி நம்ம இப்படி 1 கை உப்பு இப்படி பிடிச்சபடி நம்ம போட்டு 1 நிமிஷம் மாவுலே ஆட்டிங்க. 2 உளுந்து மாவு அரிசி மாவு கலக்கி வச்சுக்கலாங்க. கலக்கி வச்சுட்டுங்க நம்ம காலையில் ஆட்டினா நைட்டு பெரிய சம்படத்தில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாங்க. இல்லாட்டி 2 சம்படத்தில் ஊற்றி வச்சுக்கலாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக அளவளவாக. இப்போ வந்து மெயின் சுவிட்ச் போட போகிறேங்க. கிரைண்டர் சுற்றுதுங்க. கொஞ்சம் சவுண்டு வேணால் குறைச்சி வச்சுக்கலாங்க. நீங்கள் இப்போ வந்து அரிசி ஆட்டுங்க. அரிசி ஆட்டாட்ட நம்ம வந்து கையில் இருக்கிற அரிசியை போட்டு அனுப்பணும். ஒரு டம்ளர் அரிசி தண்ணி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுங்க அரிசி போட்டுட்டு மாவு ஆட்டுறேன். ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டணும் அரிசி. நம்ம கையில் தள்ளி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கையில் தள்ளி விட்டுக்கலாம், இல்லாட்டி ஒரு கரண்டி காம்பளைங்க கூட நம்ம தள்ளி விட்டுக்கலாம். அரிசி ஆட்டி நம்ம மாவு கரைக்க வரையில் கை கொஞ்சம் சுத்தமாகவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கரைக்கிறதுக்கு கை நீட்டாக இருக்கணும். இடையில ஏதாச்சும் வேறு செஞ்சாலும் இந்த மாவுலையே 1 ஸ்பூன் எடுத்து நம்ம கையை நல்லா கழுவிக்கணுங்க. அரைக்கிறதுக்கு முன்னாடி
வந்து இந்த நம்ம மாவு கரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வளையல் போட்டிருக்கிற அளவு கை கொஞ்சம் மேலே வரையில் மாவு எவ்வளவு நம்ம கையை உள்ளே விடுறோமோ அந்த அளவுக்கு கையை நல்லா அந்த மாவுல க்ளீன் பண்ணிக்கலாங்க. இல்லாட்டி கடலை மாவு இருந்ததுனாலும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. ஹேண்ட் வாஷ் போட்டால் அந்த வாசம் கொஞ்சம் அடிக்கணும். ஹேண்ட் வாஷ் போடுற மாதிரி இருந்தால் மறுபடியும் கொஞ்சம் இந்த இட்லி மாவுலையோ உளுந்து மாவுலையோ ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம கையை கழுவிட்டு கரைக்கணும். நல்லா மாவு கரைக்க வரையில் உளுந்து மாவு அரிசி மாவு நல்லா கரைச்சிட்டு அப்படின்னா உங்களுக்கு நல்லா கலந்து வர மாதிரி நல்லா அடிச்சு அடியில் இருக்கிற மாவு அப்படி அரிசி மாவு உள்ளே உளுந்து மேலே இருக்குது. அரிசி மாவை நம்ம அப்படியே மேலே ஒன்றாந்து நல்லா ரவுண்டாக சுற்றி நல்லா கரைச்சி நம்ம அதுக்கப்புறம் நம்ம மூடி வைக்கணுங்க. அரிசி மாவு எப்பவுமே இட்லி மாவு ஒரு 3/4 பாகம் இருக்கிற மாதிரி பாத்திரத்தில் ஊற்றி வைக்கணும். வழியை ஊற்றி வச்சோம்னா பொங்கி வந்துடுங்க. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போதுமே 3/4 அளவு தான் நம்ம ஊற்றி வைக்கணும். அப்படி ஏதாச்சும் கொஞ்சம் பொங்கிருச்சுன்னாங்க கையை பார்த்து விடணும். இந்த சக்கரத்துல எல்லாம் சிக்கிடுது. நம்ம கை வந்து ஒரே இடத்துல இந்த 2 கல்லுக்கு இடையிலைங்க நம்ம இப்படி கையை இப்படி வச்சுக்கிறோங்க. இப்படி வச்சு நேராக ரொம்ப கை உரசாமல் அப்படியே கீழே கொண்டு வரோங்க. கீழே இருக்கிற கல் வரையில் கொண்டு போயிங்க 4 விரலில் அப்படியே தள்ளி விட்டுட்டு கொஞ்சம் அப்புறம் இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி விட்டுக்கலாங்க. இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஆட்டணுங்க. ஆட்டி எடுத்து உளுந்து ஆட்டி வச்சு 1/2 மணி நேரம் ஆட்டினோடனே ஒரு கை உளுந்து அந்த கல் போட்டுங்க மறுபடியும் 2 கரைச்சி வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க நம்ம இட்லி மாவு அரைக்கிற வேலை முடிஞ்சுதுங்க. இட்லி துணி கட் பண்ணிட்டுங்க நான் உங்களுக்கு காட்டுறேங்க.